ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சிம்பிளான ஹோட்டல் ஸ்டைல் எம்டி சால்னா. இது என்னோட ஸ்டைல்ல எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதுக்கு வந்து நான் ஒரு மண் சட்டியில ஒரு 2ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன். நிறைய ஆயில் சேர்த்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். நான் இங்க ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் மட்டும் சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சமா கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் கொஞ்சமா சோம்பு போட்டுட்டு ஸ்பைசஸ் வந்து ஒரு பட்டை, ஒரு 2 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு ஸ்டார் பூ, அப்புறம் கொஞ்சமா கல்பாசி. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து சார்ட் பண்ணிக்கங்க. ஒரு 2 ஏலக்காவும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா சார்ட் பண்ணிட்டு, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ப்ரவுன் ஆனதும், நம்ம வந்து காரத்துக்கு ஒரு 2 பச்சை மிளகா முழுசா சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா சேர்த்துட்டு கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் வதங்கினதுமே நம்ம சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 2மே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இல்ல வெறும் பெரிய வெங்காயம் எடுத்தாலும் ஓகே தான். இத ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதும், ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு புதினா, இந்த குழம்புக்கு புதினா தான் மெயின். ஸோ புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கிட்டு, வீட்ல அரைச்ச ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். அது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் பச்சை வாசம் போற அளவுக்கு வதக்கிட்டு, நம்ம தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கங்க. தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் ஆகுற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்ப இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் பொடி, கொஞ்சமா வந்து 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், கொஞ்சமா கார மிளகாத்தூள், ஒரு 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள். இது எல்லாத்தையும் போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்பைசஸ் எல்லாமே பச்சை வாசம் போற அளவுக்கு வதக்கிட்டு, இது கூட வந்து போடுறதுக்கு கொஞ்சமா ஒரு சின்ன கப் அளவு தேங்காய், ஒரு 2 ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை, கொஞ்சமா வந்து சோம்பு போட்டு ஒரு பல்ஸ் மோட்ல போட்டு எடுத்துக்கோங்க. இப்ப இது கூட வந்து நம்ம வதக்கி வச்ச அந்த வெங்காய தக்காளி தொக்குல ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு, ஒரு கரண்டி இல்ல 1 1/2 கரண்டி அளவுக்கு எடுத்து, இந்த தேங்காய் கூட போட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கலாம். அது நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துறதுக்குள்ள இந்த வெங்காய தக்காளி பேஸ்ட் கூட கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இது நல்லா பாயில் ஆயிட்டு இருக்கிறப்போ, நம்ம அரைச்சு வச்ச பேஸ்ட்டையும் ஊத்தி, தேவையான அளவு தண்ணியும் ஊத்திட்டு, நம்ம சால்னா குழம்பு எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணியா வேணுமோ, இல்ல திக்கா வேணுமோ, அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி அந்த கன்சிஸ்டன்சிய அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்தீங்கன்னா, சூப்பரான சால்னா வந்து ரெடி ஆயிடும். இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.